பிரைஸ் லார்ட். இன்று நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஜோனாத்தான் கோஃபெத். இவர் 1859ஆம் ஆண்டு கனடா தேசத்தில் பிறந்து சைனா தேசத்தில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துள்ளார். மிஷனரி பணி அது உயிரை பணயம் வைத்து செயல்படும் பாடுகள் நிறைந்த ஒரு பணியாகும். பிறர் உயிர் வாழ தன்னுயிர் கொடுக்கும் தியாக பணி. பெறுவதும் இழப்பதும் இதில் சகஜம். மிஷனரிகள் ஒவ்வொருவரும் இழப்பிற்கு பெயர் போனவர்கள். 1888ஆம் ஆண்டு தன் மனைவியுடன் பயணத்தை ஆரம்பித்தார் யோனாத்தான் கோஃபெத். கனடா நாட்டிலிருந்து சீன நாட்டை நோக்கி பயணம். அது மிகுந்த தாகத்துடன் மாபெரும் தரிசனத்துடன் சீனாவை அடைந்தார். சுவிசேஷ பணிக்கான இடங்களை தெரிவு செய்தார். ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பது இவரின் திட்டமாகும். மிஷனரி பணியில் வசதிகளை தேடி ஓட முடியுமா? சுகாதார சீர்கேடுகள் இவரையும் குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது. இரத்த பேதி நோயினால் முதல் குழந்தையை இழந்தார். இரண்டாவது குழந்தை உடல் செயல்பாடு இழப்பினால் மரித்து போனது. ஒரு அறியப்படாத நோயினால் மூன்றாவது குழந்தையும் மரித்து போனது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது 6 குழந்தைகளையும் இழந்தார். வாழ்க்கையின் இழப்புகளால் வேதனை அடைந்த அவரை வேத வசனங்களே ஆறுதல் படுத்தியது. தன் இழப்பை பெரிதுபடுத்தாமல் மீண்டும் இறைப்பணியை தொடர்ந்தார் ஜோனாத்தான். பல முறைகள் சீன மக்களால் தாக்கப்பட்டார். நோய் நொடிகளால் தன் பலத்தை இழந்தார். பல இடங்கள் மாறியதால் அவர் உடல் சோர்வு கொண்டது. பாக்சர் யுத்தம் என்று சொல்லப்படும் சீன போரில் படுகாயமடைந்தார். எத்தனையோ உபத்திரவங்கள் ஏற்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான மக்களை இரட்சிப்பிற்குள் நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்தார். அயராத உழைப்பினாலும் வயோதிபத்தினாலும் பார்வைகள் மங்கி இழந்து போன நிலையிலும் பரமனின் பணி செய்த ஜோனாத்தான் இந்த நாளில் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, மிஷனரிகள் எப்பேற்பட்ட தியாகமுள்ள மனிதனையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக அருமையான ஜோனாத்தான் என்கிறவர் தன் 6 குழந்தைகளையும் தன்னுடைய பணித்தளத்தில் உயிரை தியாகமாக அர்ப்பணிச்சிருக்கிறார். அவர்களின் தியாக உணர்வு நம்மளை பற்றி பிடிக்கட்டும். நாமும் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்ட